பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன ரைம்ஸ் கத்துக்க போறோம்னா யாரு யாரு யாரு. அப்படி யாரு யாரு யாருன்னு 3 வாட்டி சொல்றாங்களே அந்த யார் தான் பாருங்க தானே யோசிக்கிறீங்க. நம்ம அதை வீடியோக்குள்ள பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கத்தரிக்காய் குடை பிடிக்க கத்து கொடுத்தது யாரு? அந்த கடலை கட்டைய முத்தி சிப்பி போல் மூடி வச்சது யாரு? பருத்தி செடிக்கு பஞ்சு மிட்டாயை தின்ன கொடுத்தது யாரு? அந்த வாசனை இல்லாத காகித பூக்கு வண்ணம் அடிச்சது யாரு? ஆலமரத்துக்கு அத்தனை ஊஞ்சல் ஆட கொடுத்தது யாரு? அந்த தொட்டாச்சிலிங்கி பட்டு மூடு கட்டளை போட்டது யாரு? யாரு யாரு யாரு? அந்த இயற்கை அன்னையா கூறு. இப்ப இந்த பாட்டோட அர்த்தம் கத்துக்கலாமா? வாங்க அர்த்தம் கத்துக்கலாம். கத்திரிக்காய்க்கு குடை பிடிக்க கத்து கொடுத்தது யாரு? அந்த கத்திரிக்காய் இருக்குல்ல, அது மேல பாத்தீங்கன்னா பச்சை கலர்ல இங்க இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு கொம்பு வரும், அதுதான் கொடைன்றாங்க. அதை பிடிக்க கத்து கொடுத்தது யாருன்னு கேக்குறாங்க. அந்த கடலை கொட்டைய முத்து சிப்பி போல் மூடி வச்சது யாரு? அந்த கடலை கொட்டை இருக்குல்ல, கடலை கொட்டைன்னா பீனட். அந்த கடலை கொட்டைய முத்து சிப்பி இருக்குல்ல, அது க்ளோஸ்ல இருந்தா இப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி மூடி வச்சது யாருன்னு கேக்குறாங்க. பீனட் எப்படி இருக்கும்? அப்படியே க்ளோஸ்ல இருக்கும், நம்மளா முறிச்சாதான் அது ஓப்பனே ஆகும். அந்த மாதிரி தான் முத்து இருக்கும். அந்த மாதிரி மூடி வச்சது யாருன்னு கேக்குறாங்க. பருத்தி செடிக்கு பஞ்சு மிட்டாய் தின்ன கொடுத்தது யாரு? அந்த பருத்தி செடி இருக்குல்ல, பருத்தி செடி பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லைன்னா உங்க அம்மா கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க வந்து நச்ச வழியா போவீங்களா, அப்ப காட்டுவாங்க இருந்துச்சுன்னா. பருத்தி செடியில கொட்டை இருக்கும், அந்த கொட்டை விழுந்தோடனே பஞ்சு ஆயிடும். அதுதான் இதுல சொல்றாங்க. அந்த வாசனை இல்லாத காகித பூக்கு வண்ணம் அடிச்சது யாரு? காகித பூ பார்த்துருக்கீங்களா? நீங்களாம் பார்த்தது இல்லைன்னா உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க. அது எப்படி இருக்கும்னா அழகா கலர் கலரா அவ்வளோ அழகா இருக்கும். ஆனா நீங்க கிட்ட போய் மோந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மெல்லும் இருக்காது, ஸ்மெல்லே இருக்காது. அதான் காகித பூ. அந்த வாசனை இல்லாத காகித பூக்கு வண்ணம் அடிச்சது யாருன்னு கேக்குறாங்க. அவங்களே சொல்லிட்டாங்க, அந்த வாசனை இருக்காத காகித பூக்கு கலர் இருக்குல்ல, அந்த பியூட்டிஃபுல்லான கலர், அந்த கலர் அடிச்சது யாருன்னு கேக்குறாங்க. ஆலமரத்துக்கு அத்தனை ஊஞ்சல் ஆட கொடுத்தது யாரு? ஆலமரம் பார்த்திருக்கீங்களா? ஆலமரம் எப்படி இருக்கும்னா, ஊருக்குலாம் போய் பாருங்களேன், ஊர் சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா வளர்ந்த மரம், நல்லா பெருசா ஆழமா இருக்கும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரோப் மாதிரி தொங்கிட்டே இருக்கும். அதை பிடிச்சி நம்ம அதை கெட்டியமா பிடிச்சி அதுல ஊஞ்சல் ஆடுவாங்க. அதுதான் சொல்றாங்க ஆலமரத்துக்கு அத்தனை ஊஞ்சல் ஆட கொடுத்தது யாருன்ட்டு. அந்த தொட்டாச்சிலிங்கி பட்டு மூடு கட்டளை போட்டது யாரு? தொட்டாச்சிலிங்கி பார்த்துருக்கீங்களா? அதுவும் வந்து ஒரு செடி தான். அதுல வந்து லீவ்ஸ், அந்த லீஃபை நம்ம வந்து அழகா இருக்குன்ட்டு தொட்டோம்னா அது அப்படியே மூடிக்கோங்க. அதான் தொட்டாச்சிலிங்கி. அப்படி சட்டுன்னு மூடுதுல, அது கட்டளை போட்டு அதுக்கு ரூல்ஸ் போட்டது யாருன்னு கேக்குறாங்க. யாரு யாரு கூறு? அந்த இயற்கை அன்னையா பாரு. இப்ப நம்ம எல்லாத்துலயும் யாரு யாரு யாருன்ட்டு சொல்லிக்கிட்டே இருந்தோம். இப்பதானே தெரிய வருது யாருன்னா அந்த இயற்கையா. இயற்கை தான் எல்லாத்துக்குமே ஒரு ரூல்ஸ் போடுதான். இயற்கையினால்தான் எல்லாமே நடக்குது. ஓகே, இப்ப இந்த யார் யார் யாருன்ற பாட்டை நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணி பாட போறோம். இதுல உங்களுக்கு என்ன என்ஜாய் இருக்கும்னா, யாரு யாருன்னு கேக்குறோம், அது கடைசியில ஒரு சர்ப்ரைஸா வந்து முடியுது பாத்தீங்களா? நம்ம நீங்களா என்ன நினைச்சிருப்பீங்க, கடைசியில இப்படியே தான் வரும், ஆனா தெரியாது நினைச்சிருப்பீங்க. ஆனா கடைசியில நம்மளுக்கே ஒரு பெரிய சர்ப்ரைஸா கொடுக்குது இல்ல? அதனால நீங்க வந்து இதை ரொம்ப என்ஜாய் பண்ணி என் கூட பாருங்க. ஓகே, பாடலாமா? வாங்க பாடலாம். கத்திரிக்காய் குடை பிடிக்க கத்து கொடுத்தது யாரு? அந்த கடலை கொட்டைய முத்தி சிப்பி போல் மூடி வச்சது யாரு? பருத்தி செடிக்கு பஞ்சு மிட்டாயை தின்ன கொடுத்தது யாரு? அந்த வாசனை இல்லாத காகித பூக்கு வண்ணம் அடிச்சது யாரு? ஆலமரத்துக்கு அத்தனை ஊஞ்சல்
கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அல்லாம சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண போறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணலாமா வேண்டாமான்ட்டு யோசிக்கிறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஆனா சீக்கிரமா யோசிச்சுட்டு உங்க கிட்ட பாப்பா கண்டிப்பா சீக்கிரமா பண்ணிடணும். ஓகே.